வணக்கம் நண்பர்களே! சுயநலம் அப்படின்னு சொல்லும்பொழுது, நம்ம எல்லாருக்குமே தப்பா தான் தெரியும். ஒண்ணு நம்மள பார்த்து யாராவது சுயநலவாதின்னு சொல்லியிருப்பாங்க. இல்ல நம்ம யாரையாவது பார்த்து சுயநலவாதின்னு சொல்லியிருப்போம். சுயநலம் அப்படிங்கிறது தப்பா? சரியா? சுயநலமா இருக்கலாமா? இருக்கக்கூடாதா? இது எல்லாத்தையும் பத்தி தான் நம்ம இந்த கதையில பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு ஊர்ல ஒரு பெரிய மடம் இருந்துச்சு. அந்த மடத்துல நெறைய சொற்பொழிவுகள் நடக்கும். பல ஊர்ல இருந்தும் பண்டிதர்கள கூட்டிட்டு வந்து அதுல பேச சொல்றது அவங்களோட வழக்கம். ரொம்ப தலைசிறந்த பண்டிதர் ஒருத்தர் அங்க வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. அன்னைக்கு தலைப்பு சுயநலமா இருக்காத அப்படிங்கிறது. அந்த தலைப்புல ரொம்ப அழகா பேசினாரு அந்த பண்டிதர். ஆனா எதிர்பாராத விதமா அந்த பேச்சுக்கு நடுவுல கணீர்னு ஒரு குரல் கேட்டுச்சு. ரொம்ப சத்தமா கேட்ட அந்த குரல் ஒரு சின்ன பையனோடது. ஐயா, நீங்க சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்ல. நீங்க சொல்ற கருத்து சரியானதும் இல்ல அப்படின்னு தைரியமா சொன்னான் அந்த சின்ன பையன். பண்டிதருக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அவரு ரொம்ப பெரிய ஞானி. அவரை யாரும் அந்த மாதிரி எல்லாம் பேசுனதே கிடையாது. அவர் எங்க போனாலும் எல்லாரும் அவருக்கு ஆமாங்க, சரிங்கன்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. அதனால அவருக்கு அந்த சூழ்நிலைய சமாளிக்க தெரியல. அதே நேரம்னு பார்த்து மடத்தோட நிர்வாகிகள் எல்லாரும் அங்க வராங்க. அந்த சிறுவன அப்படியே அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. அங்க இருந்த எல்லாரும் சின்ன பையன் அவனுக்கு என்ன தெரியும்னு சொல்லி சமாளிச்சு அந்த சொற்பொழிவ தொடர சொல்றாங்க. சொற்பொழிவு நல்லபடியா முடிஞ்சது. ஆனா அந்த பண்டிதரால அங்க நடந்ததை ஏத்துக்கவே முடியல. யார் அந்த சின்ன பையன்? எதுக்காக இப்படி சொன்னான்? இத சொல்ற அளவுக்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்கு? அவனுக்கு என்ன ஞானம் இருக்கு? அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு. அவருக்கு அன்னைக்கு ராத்திரி எல்லாம் தூக்கமே கிடையாது. அதனால அடுத்த நாள் நேரா அந்த மடத்துக்கு போறாரு. அங்க இருந்த நிர்வாகிகள் கிட்ட அந்த சின்ன பையன பத்தி விசாரிக்கிறாரு. அப்பதான் அவங்க சொல்றாங்க, அவன் நம்ம மடத்துக்கு பூ எடுத்துக்கிட்டு வர பையன் அப்படின்னு. தெருவுல பூக்கடை வச்சிருக்கான். சட்டு சட்டுன்னு பேசிடுவான். சின்ன பையன். அவன் சொல்றதையெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பண்டிதரால அப்படி விடவே முடியல. அவரு நேரா தெருவுக்கு போனாரு. அவனோட கடைய கண்டுபிடிச்சாரு. அங்க போய் நின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. நீ தைரியமா நேத்து என்னை எதிர்த்து கேள்வி கேட்டல. நான் சொன்ன அறிவுரையில தப்புன்னு சொன்னேல்ல. என்னால அந்த கேள்விக்கு விளக்கம் தர முடியும். உன்னால விளக்கம் தர முடியுமா? அப்படின்னு கேட்டாரு. அந்த சின்ன பையன் அவர மேலயும் கீழயும் பார்க்கறான். அதுக்கப்புறம் அவன் கடைக்கு எதிர்ல இருந்த ஒரு மரத்த காட்டுனான். நீங்க கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலைய பார்க்க ஆரம்பிச்சான். அவன் காட்டுனது ஒரு காஞ்சு போன மரம். கொடிகள் எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு குச்சி போல இருக்கிற மரம். பண்டிதருக்கு அத பார்த்ததும் ஒண்ணுமே புரியல. அப்போன்னு பார்த்து கோவில் திறக்கிற நேரமும் ஆகிடுச்சு. அந்த சின்ன பையனுக்கு இத விளக்கி சொல்ல நேரமே கிடையாது. ஐயா, கொஞ்ச நேரம் காத்திருங்க, மாலைய கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். அந்த பண்டிதருக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. இதுவரைக்கும் யாரும் அவர்கிட்ட இப்படியெல்லாம் பேசுனதே கிடையாது. யாருமே அவரை காக்க வச்சதும் கிடையாது. அதனால போடாயப்பா, நீயும் வேணாம், உன் பதிலும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவர் கிளம்பிட்டாரு. ஆனா அந்த ராத்திரி அவருக்கு தூக்கமே வரல. அவன் பேசின பேச்சும் காட்டுன மரமும் அவரை தூங்கவே விடல. அந்த கேள்வி அவரை என்னெல்லாம் செய்யுது பாருங்களேன். அந்த ராத்திரியிலேயே அவரை நடக்க வைக்குது. சிறுவனோட வீட்டுக்கு போகவும் வைக்குது. பூட்டின வீட்டோட கதவை கொஞ்சம் கூட யோசிக்காம தட்ட வைக்குது. அன்னைக்கு கதவை திறந்தது அந்த சின்ன பையன் இல்லைங்க. அந்த சின்ன பையன் அந்த வீட்லயே இல்ல. கதவை திறந்தது ஒரு மூதாட்டி. அந்த மூதாட்டி கிட்ட அவரு அந்த சின்ன பையனை பத்தி கேக்குறாரு. அதுக்கு அந்த மூதாட்டி, அந்த சின்ன பையன் எறும்பா வேலை செய்வான். காலையில பூக்கடையில நிப்பான், மதியம் தோட்டத்துல நிப்பான், சாயங்காலம் சத்திரத்துல நிப்பான், ரொம்ப நேரம் கழிச்சுதான் வீட்டுக்கே வருவான் அப்படின்னு சொல்றாங்க. அது தெரிஞ்சதும் அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவனை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வமாவும் இருந்தது. அடுத்து அந்த மூதாட்டி அந்த சின்ன பையனோட கடந்த காலத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த சின்ன பையனோட கடந்த காலம் இதுதான். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த சின்ன பையன் அவனோட அப்பா அம்மாவோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு வந்தான். அவனோட அப்பாவும் அம்மாவும் ரொம்ப நல்லவங்க. எல்லாருக்கும் உதவி செய்யற மனப்பான்மை உள்ளவங்க. அவங்க தனக்காக வாழ்ந்ததை விட உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் வாழ்ந்தது தான் அதிகம். இப்படி இருக்கும்போது ஒரு முறை ரொம்ப நெருங்கிய நண்பர் ஒருத்தர் வந்து உதவி கேட்குறாரு. அவரோட தொழில மேம்படுத்த ஒரு தொகை வேணும்னு சொல்லி லட்சக்கணக்குல பணத்தை கடனா கேட்குறாரு. இந்த குடும்பத்துக்கிட்டயோ அவ்வளவு பெரிய தொகையெல்லாம் இல்ல. அவரு கேட்ட அந்த தொகை அவங்க தகுதிக்கு அடங்குனதும் இல்ல. ஆனா அந்த சின்ன பையனோட அப்பா எப்படிப்பட்டவருன்னா, தன்னை நம்பி வந்தவங்களுக்கு ஏமாற்றத்தையே தராதவரு. தான்கிட்ட யாரு எது கேட்டாலும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு கொடுப்பாரு. அதனால அவர் ஒரு முடிவு செஞ்சாரு. அந்த பெரிய தொகைய ஒருத்தர்கிட்ட கடனா வாங்கி தன்னோட
நண்பருக்கு கொடுக்கறாரு. எல்லாம் ஒரு நம்பிக்கை தாங்க. நண்பன் தானே திருப்பி கொடுத்துடுவான் அப்படின்னு நெனச்சாரு. நாம நல்ல விஷயத்துக்கு தானே உதவி செய்றோம். அந்த உதவி நம்மள காப்பாத்தும் அப்படின்னு நெனைக்கிறாரு. ஆனா, அவர் நெனச்சபடி அங்க எதுவுமே நடக்கல. பல நாள் கடந்ததும் வட்டி தொகையும், கடனும் அதிகமானது தான் மிச்சம். இந்த நிலைமையில எந்த நண்பருக்கு அவனுடைய அப்பா கடன் வாங்கி கொடுத்தாரோ, அந்த நண்பருக்கு தொழில் நஷ்டமாகி தன்னோட குடும்பத்த காப்பாத்துறதுக்காக குடும்பத்தோட ஊர விட்டே ஓடி போயிட்டாரு. கடன் தொகை மொத்தமா இந்த சின்ன பையனோட அப்பா தலையில வந்து விழுகுது. இப்போ யோசிச்சு பாருங்க. வட்டி ஒரு பக்கம், அசல் ஒரு பக்கம், கடன் கொடுத்தவனுடைய அவமான சொற்கள் மறுபக்கம். பூமியிலேயே நரகத்த பார்த்தாரு அந்த நல்லவரு. ஆனாலும் அவரு 1க்கு 2 வேலை பார்த்தாரு. பொருள வித்து வட்டிய கட்டினாரு. முன்னாடி அவரு எந்த உறவுகளுக்கெல்லாம் உதவி செஞ்சாரோ, அதே உறவுகள் கிட்ட போய் உதவி கேட்கிறாரு. ஆனா யாருமே அவருக்கு உதவ முன் வரல. இப்ப அவரோட நிலைமைய பார்த்து, "நீ முட்டாளா இருந்தா நாங்க என்ன செய்ய முடியும்னு" சொன்னவங்க தான் அதிகம். அப்புறம் வேற வழியே இல்லாம தன்னோட மனைவியோட சேர்ந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. அந்த சின்ன பையனோட அப்பா, அவன் சின்ன பையன்றதால அவன மட்டும் விட்டுட்டாரு. ஆனாலும் அப்பா, அம்மாவோட மரணத்துக்கு அப்புறம் அனாதையா நின்னான் அந்த சின்ன பையன். அதுக்கப்புறம் அவனோட சிந்தனையே மாறிடுச்சு. அவனுடைய வாழ்க்கையோட லட்சியம் ஒண்ணே ஒண்ணுதான். தான் நல்லா உழைக்கணும், கண்ணும் கருத்தமா இருக்கணும், தன்னை கவனிச்சுக்கிட்ட அப்புறம் தான் யாரையுமே கவனிக்கணும். இப்படி இந்த எல்லா கதையையும் அந்த மூதாட்டி மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட பண்டிதருக்கு அந்த சின்ன பையன் மேல ஒரு இரக்கம் வந்துச்சு. அந்த நேரம்னு பார்த்து அங்க வந்த அந்த சின்ன பையன், "பண்டிதரே, பேசணும் பேசணும்னு சொன்னீங்களே, வாங்க இப்ப பேசலாம். ஏன்னா இப்போ உங்களுக்கு என்னோட கதை தெரிஞ்சிருக்கும். எங்க அப்பா கதை தெரிஞ்சிருக்கும். சுயநலமா வாழாத ஒரு நல்லவருக்கு எப்படி முடிவு வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்" அப்படின்னு சொன்னான். இப்ப சொல்லுங்க, ஒருத்தர் தன்னோட நலத்துல அக்கறை செலுத்துறது தப்பா? நாம செய்யற உதவிக்கு முன்னாடி தன்னோட நிலைமைய பத்தி யோசிக்கிறதும், அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு உதவி செய்யறத பத்தி யோசிக்கிறதும் தப்பா அப்படின்னு கேட்டான் அந்த சின்ன பையன். அதுக்கு அந்த பண்டிதர், "இல்ல, அது வந்து அது அப்படி இல்ல, அது" அப்படின்னு திணறினாரு. அந்த சின்ன பையன், "சரி, நேத்து நான் ஒரு மரம் காட்டுனேனே, அந்த மரத்த பார்த்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது?" அப்படின்னு கேட்டான். பண்டிதர்கிட்ட இதுக்கு எந்த பதிலுமே இல்ல. அடுத்து அந்த சின்ன பையன் சொன்னான், "ஐயா, அந்த மரம் தன்னோட கால் ஊன்றி வளர்ந்த பிறகுதான் தன்னை பிடிச்சு வளர்ற மத்த கொடிகளுக்கு இடம் கொடுக்க முடியும். அப்பதான் தானும் வாழ்ந்து கொடிகளையும் வாழ வைக்க முடியும். அதை விட்டுட்டு தான் வளர்றதுக்கு முன்னாடியே ஒரு மரம் அதை சுத்தி வளர்ற கொடிகளுக்கு இடம் கொடுத்துச்சு அப்படின்னா, கொடியாலையும் வளர முடியாது, அந்த மரத்தாலையும் வளர முடியாது. 2 பேருமா சேர்ந்து காஞ்சு தான் போகணும். அதே மாதிரி தான் ஒரு மனிதனும் தன்னை நிலப்படுத்திக்காம மற்றொரு மனிதனுக்கு உதவி செய்ய முயற்சி செஞ்சா, சுயநலமே இருக்கக்கூடாதுங்கிற அறிவுரையால தன்னோட நலத்தை கூட பணயம் வச்சு காஞ்சு போன மரத்தை மாதிரி காஞ்சு போன வாழ்க்கையத்தான் பெறுவான். இது தெரியாம சுயநலமா இருக்காத, தன்னோட நலத்தை விட மற்றவர்களோட நலத்துல அக்கறை செலுத்துன்னு உங்கள மாதிரி பண்டிதர்களுக்கு வேணும்னா இது பொருந்தலாம். தன்னை நிலப்படுத்திக்காத சாதாரண மனிதனுக்கு இது பொருந்துமா அப்படின்னு கேட்டான். அந்த ஒரு நொடியில வாழ்க்கையோட நிதர்சனத்தை உணர்ந்தாரு அந்த பண்டிதர். இன்னைக்கு இந்த கதையை கேட்டுட்டு இருக்கிற நீங்களும் நான் சொல்ற இந்த 2 வகையான தவறுகள்ல ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்க வாய்ப்பிருக்கு. ஒண்ணு, யாரோ ஒருத்தருடைய நிலைமைய புரிஞ்சுக்காம அவங்கள பார்த்து சுயநலவாதின்னு சொல்றது. இன்னொன்னு, உங்க நிலைமைய புரிஞ்சுக்காதவங்க உங்கள சுயநலவாதின்னு பழி போட்டா அதுக்கு உக்காந்து குழம்புறது. இந்த 2ல எதை செஞ்சிருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க, தன்னை நிலைப்படுத்திக்காத ஒருத்தரால இன்னொருத்தரை நிலைப்படுத்த முடியவே முடியாது. தன்னை கவனிச்சு நிலைப்படுத்திக்கிட்ட அப்புறம்தான் இன்னொருத்தரை நம்மளால கவனிக்க முடியும். தனக்கு மிஞ்சினதுதான் தானமும் தர்மமும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொன்னதெல்லாம் சும்மா கிடையாதுங்க. உங்கள நிலைப்படுத்திக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யணும். அப்படி நீங்க செய்யாம மத்தவங்களுக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னா, இப்படிதான் அந்த நல்லவரை போல நாமளும் மாட்டிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அதுக்குன்னு நீங்க யாருக்குமே உதவி செய்யாதீங்கன்னு நான் சொல்லல. எல்லாத்துக்கும் இடம், பொருள், காலம்னு எல்லாமே இருக்கு. இத மனசுல வச்சு மட்டுமே செயல்படுங்கன்னு தான் நான் சொல்றேன். உங்களோட நலத்தை முதல்ல கவனிச்சுக்கோங்க. புரிதலோட இந்த செய்யற தானம் தான் உங்களையும் உங்களுடைய தலைமுறையையும் காப்பாத்தும். நீங்க இந்த மாதிரியான சூழ்நிலையை சந்திச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து எந்த மாதிரியான கதை வேணுங்கிறதையும் சொல்லுங்க. நன்றி.